வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 கோடி மக்களின் நீர் ஆகாரமாக இருக்கக்கூடிய வைகை நதியின் பிறப்பிடமான தேனி மாவட்டத்தின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுற மேகமலைக்கு தாங்க பயணம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய பயணமானது அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே காட்டு விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்லணுன்னா யானை, புலிகள் போன்ற விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காடுகள் வழியாக தாங்க இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நாம் சின்னமனூர் பேருந்து நிலையத்தில் அங்கே இருக்கோம். இங்கேருந்து தான் மேகமலை இரவங்காலர் வரைக்கும் பயணம் பண்ண போகிறோம். நம்மளுடைய பேருந்தானது கம்பம் அப்படிங்கிற ஊர்லேருந்து சின்னமனூர் பேருந்து நிலையம் வந்து இங்கே ஒரு 15 நிமிஷம் ஆல்ட் ஆகிட்டு இங்கேருந்து சரியாக 10:30 மணி அளவில் மேகமலை இரவங்காலரை நோக்கி பயணம் பண்ணுதுங்க. இது ஒரு சிறிய ரக பேருந்து தாங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த வாகனத்தில் வரீங்க அப்படின்னா சின்னமனூர் டவுனை தாண்டினதுக்கப்புறமா இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க. இதுதான் கடைசி பெட்ரோல் பங்க். இங்கே உங்களுக்கு தேவையான பெட்ரோலை நிரப்பிக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது மேகமலை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. இப்போ நாம் தென்பழனி அப்படிங்கிற ஊரை நோக்கி போயிட்டுருக்கோங்க. அங்கே தான் வனத்துறையோட சோதனை சாவடி இருக்குது. இங்கே அடிவாரத்தில் போயிட்டுருக்கும்போதே லேசான சாரல் மலையை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மலை மேலே மழை பெய்யதாங்க செய்யும். இங்கே மேகமலை அடிவார பகுதிகளில் புகழ்பெற்ற பன்னீர் திராட்சை தோட்டங்களை அதிகமாக பார்க்க முடியும். இப்போ நம்ம மேகமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வனத்துறை சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க. நெகிழி பைகள், தண்ணீர் பாட்டில்கள் போன்ற பொருட்கள் மேலே கொண்டு செல்றதுக்கு அனுமதி இல்லைங்க. சோதனை பண்ணி தான் மேலே அனுப்புவாங்க. இப்போது நம்ம முதல் கொண்டை ஊசி வளைவுக்கு வந்துட்டோங்க. இந்த கொண்டை ஊசி வளைவுக்கு குறிஞ்சி பூ கொண்டை ஊசி வளைவு அப்படின்னு பூக்களின் பெயர்களால் அழகுபடுத்தியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த வாகனத்தில் வந்தீங்க அப்படின்னா வண்டி எண், பெயர், முகவரி போன்ற விவரங்களை அவங்க குறித்து வச்சுட்டு தான் மேலே அனுப்புவாங்க. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டும்தாங்க செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க. இந்த நேரங்களில் மட்டும்தான் நீங்கள் கீழேருந்து மேலே போகவோ அல்லது மேகமலையிலேருந்து கீழே இறங்கவோ முடியும். மலை அடிவாரத்துலேருந்து மேகமலை போகிற வழியில் காட்டு விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கட்டுப்பாடுகளை அவங்க விதிக்கிறாங்க. யானை, புலி, காட்டெருமை, கரடி, சிறுத்தை போன்ற விலங்குகளின் நடமாட்டம் மேகமலையில் அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம இரண்டாவதாக இருக்கக்கூடிய மருதம்பூ கொண்டை ஊசி வளைவு வந்துட்டோங்க. இங்கிருந்து பார்க்கும்போது பன்னீர் திராட்சை தோட்டங்களும் விவசாய நிலங்களும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மலை அடிவாரத்திலிருந்து அடர்ந்த வனப்பகுதி வழியாக காட்டு விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சாலை தாங்க இந்த மேகமலைக்கு செல்லக்கூடிய சாலை. மேகங்கள் தவழ்ந்து செல்லும் மேகமலை. இங்கே வானிலை பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுட்ருக்கும். திடீர்னு மழை வந்துருங்க. மேகங்கள் வந்து ஃபுல்லாக மறைச்சிரும். 1 கோடி மக்களின் நீர் ஆகாரமாக இருக்கக்கூடிய வைகை நதியின் பிறப்பிடம் இந்த மேகமலை தாங்க. மேகமலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெள்ளிமலை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான்
சிறு சிறு ஊற்றுகளாக நீர்கள் கசிந்து ஒன்றாக சேர்ந்து வைகை நதி உருவாகுது. தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பலரும் அறியாத ஒரு மறைந்திருக்கும் சொர்க்கம் தாங்க இந்த மேகமலை. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மட்டும்தாங்க போக முடியும். அந்தளவுக்கு கொஞ்சம் ஆபத்தான மலைப்பயணம் தான். இருவாச்சி பறவையோட படம் போட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ். இப்போ நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க காடுகள் எல்லாமே ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்துக்கு கீழே தாங்க வருது. சின்னமனூர் பேருந்து நிலையத்திலேருந்து கிளம்பி சரியாக 3/4 மணி நேரத்தில் இங்கே ஒரு டீ கடை இருக்குங்க. இங்கே வண்டி நிப்பாட்டுறாங்க. 10 நிமிடம் இடைவெளி விட்டு தான் வண்டி எடுக்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த மலைகள் அவ்வளோ சூப்பராக தெரியுதுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த மலை முகடுகளில் மேகங்கள் கடந்து செல்கிறதையும் படர்ந்துருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம வர்ற வழிகளில் இருந்த தென்பழனி அப்படிங்கிற ஊர் மற்றும் அதன் அருகே உள்ள குட்டி கிராமங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்மளுடைய பேருந்தானது 10 நிமிட இடைவெளி முடிஞ்சு கிளம்பிருச்சுங்க. இந்த சாலையை பார்த்தாலே தெரியும், ஆல்ரெடி மழை பெஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல நம்மளால் அதிகப்படியான யானை சாணங்களை பார்க்க முடியுது. இந்த இடத்துல யானைகள் நடமாடும் பகுதி அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. இங்கே சாலை ஓரங்களில் சின்ன சின்ன பூக்கள் அழகாக பூத்துருக்கதை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த இடத்துல சிங்கவால் குரங்கை பற்றின ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. மேகமலை வனப்பகுதியில் அரிய வகை உயிரினமான சிங்கவால் குரங்குகள் இருக்குங்க. மரத்தோட கிளைகளே சாலையோட பாதி தூரத்துக்கு வந்துடுதுங்க. அப்படி ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். மேகமலை பாதுகாக்கப்பட்ட புலிகள் காப்பகத்துக்கு கீழே வர்றதுனால இங்கே புலிகளோட நடமாட்டம், சிறுத்தையின் நடமாட்டம் உண்டுங்க. இங்கே யானைகளோட நடமாட்டம் அதிகமாகவே இருக்குங்க. மேகமலை இரவங்கலார் பகுதியில் யானையோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இங்கே போகிற வழிகளாக இருக்கட்டும், அங்கே இருக்க தேயிலை தோட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதி போன்ற இடங்களில் யானைகளை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் காட்டு எருமைகளை சாதாரணமாகவே பார்க்கலாங்க. இங்கே ஒரு தங்கும் விடுதி ஒன்று இருக்குங்க. இது மாதிரி மேகமலையிலையும் தங்கும் விடுதி இருக்குது. இப்போ மழை நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. குளிருமே கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் நம்ம பயணம் பண்ணும்போது மழை வந்துச்சு அப்படின்னா நம்ம பயணத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக்கிருங்க. இயற்கையோட ஆச்சரியத்தை பாருங்கள். நம்ம போயிட்டுருக்க இடத்துல மழை நல்லா பெய்யுது. நமக்கு ஆப்போசிட்டில் கீழே இருக்கக்கூடிய மலையில் அப்படியே வெயில் அடிக்குதுங்க. இந்த மாதிரி வானிலையை நம்ம மேகமலையில் பார்க்கலாங்க. ஏன் அப்படின்னா நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கும், திடீர்னு அப்படியே மழை வந்துடும். நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மலையை பாருங்கள். மேகக்கூட்டங்கள் வந்து படர்ந்து முழுவதுமாக மறைச்சு பார்க்குறதுக்கே ஒரு சொர்க்கம் மாதிரி காட்சியளிக்குதுங்க.
இந்த மாதிரி ரம்மியமான பல பகுதிகள் மேகமலையில் ஒளிஞ்சிருக்குங்க. இந்த மேகமலைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தாங்க இருக்கும். இந்த ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மலைக்கு ஏன் மேகமலை அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு. மேகங்கள் முழுவதுமாக வந்து இந்த மலையை மறைச்சு அப்படியே படர்ந்து இருக்குங்க. இங்கே அதிகப்படியான மழை பெய்யறதுனால சாலைகளையே அரிச்சிருச்சுங்க. தேனி மாவட்டத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சொர்க்கந்தாங்க இந்த மேகமலை. ஊட்டி கொடைக்கானல் போல் கூட்ட நெரிசல் இல்லாமல் அமைதியாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல இடங்க. இந்த பயண அனுபவத்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இயற்கை காட்சிகளும் கிளைமேட்டும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மேகமலைக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கும்போது வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பயண அனுபவத்தை தருங்க. இந்த மேகமலை வனப்பகுதியில் மனித காலடி தனிமைப்படாத வனப்பகுதிகள் இருக்குங்க. அங்கே தான் அரிய வகை உயிரினங்கள் மற்றும் காட்டு விலங்குகள் அதிகமாக வாழுதுங்க. இந்த மலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேகம் வந்து முழுவதுமாக அந்த மலையை மறைச்சு மேகக்கூட்டங்கள் நகர்ந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இங்கே இருக்க மரங்களை பாருங்கள், ரொம்பவே அடர்த்தியாகவும் நெருக்கமாகவும் பசுமையாகவும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மேகமலையிலேருந்து தான் சின்ன சுருளி மற்றும் சுருளி அருவி போன்ற 2 முக்கிய அருவிகளும் உருவாகுதுங்க. சின்ன சுருளி அருவிக்கு மேகமலை அருவி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இனிமே தாங்க நம்ம மேகமலையோட முக்கியமான சுவாரஸ்யமான இடங்களை பார்க்க போகிறோம். அடர்ந்த காடுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய டீ எஸ்டேட்டுகள், சிற்றருவிகள், இங்கே இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் போன்ற முக்கிய இடங்களை பற்றின பயண வீடியோவை நான் பார்ட் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் திரு. நன்றி, வணக்கம். மழை திரும்பவும் வந்துருச்சுங்க.